ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி குழந்தைங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு வாட்டர்மெலன் புட்டிங் எப்படி செய்யுதுன்னு பார்க்க போகிறோம். அதுக்கு தேவையான பொருட்கள் 2 கப் நான் வாட்டர்மெலன் எடுத்து வச்சுருக்கேன். 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சர்க்கரை எடுத்து வச்சுருக்கேன். 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் மாவு எடுத்து வச்சுருக்கேன். கொஞ்சம் ஃபுட் கலர் ரெட் கலர் கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கேன். வாட்டர்மெலனில் வந்து விதையெல்லாம் எடுத்துகிட்டு கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஒரு பேன் வச்சுட்டு நம்ம அரைச்ச ஜூஸை இதில் வடிகட்டிக்கலாம். இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க ஃபுட் கலர் சேர்த்துக்கலாம். நம்ம எடுத்து வச்சுருக்க சர்க்கரையும் இது கூட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்குங்க. கேஸ் அடுப்பு வந்து நான் இன்னும் பற்ற வைக்கல. சர்க்கரை கரைஞ்சோடனே நம்ம கேஸ் அடுப்பு பற்ற வச்சுக்கலாம். சர்க்கரை கரைஞ்சிச்சு, நம்ம கேஸ் ஆன் பண்ணிக்கலாம். தீ வந்து மீடியமாக வச்சுக்கோங்க, ரொம்ப ஃபுல்லாக வேணாம். இது நல்லா கொதிக்கட்டும். நம்ம அதுக்குள்ளே எடுத்து வச்ச கார்ன்ஃப்ளவர் மாவு கொஞ்சம் தண்ணி சேர்த்து கரைச்சி வச்சுக்கலாம். இப்போ கொதிக்க ஆரம்பிச்சிச்சு. இப்போ வந்து அடுப்பை சிம்மில் வச்சுடுங்க. ஏன்னா நம்ம கார்ன்ஃப்ளவர் மாவு ஊற்ற சொல்ல அது அடி பிடிக்க ஆரம்பிக்கும். அதனால் சிம்மில் வச்சுட்டு நம்ம இப்போ கரைச்சி வச்ச கார்ன்ஃப்ளவர் மாவு இது கூட சேர்த்துக்கலாம். இப்போ இதை நல்லா சேர்த்து கலந்து விட்டுட்டே இருங்க. கார்ன்ஃப்ளவர் மாவு ஊற்ற சொல்ல அடுப்பு சிம்மில் இருக்கட்டும். அதை ஊற்றி நல்லா கலந்து விட்ட பிறகு அடுப்பு வந்து மீடியமாக வச்சுக்கோங்க. இந்த மாதிரி திக்காக வர வரைக்கும் கலந்து விட்டுட்டே இருங்க. இப்போ வந்து பாருங்கள் எவ்வளோ ஷைனிங்காக வந்துச்சு, எவ்வளோ திக்காக இருக்குது பாருங்கள். இப்போ வந்து நம்ம கேஸ் ஆஃப் பண்ணிக்கலாம். இது அப்படியே நல்லா ஆறட்டும். ஆறின ஒரு 10 நிமிஷம் கழித்து நம்ம ஒரு பவுலில் மாற்றி ஃப்ரிட்ஜில் வச்சிடலாம். இப்போ புட்டிங் வந்து ஆறிடுச்சு, நம்ம பவுலுக்கு மாற்றிக்கலாம். இப்போ இது 1 மணி நேரத்துலேருந்து 2 மணி நேரம் வரைக்கும் ஃப்ரிட்ஜில் வச்சுக்கலாம். ஃப்ரிட்ஜில் வச்சு 1 மணி நேரம் ஆயிடுச்சு. இப்போ நம்ம வாட்டர்மெலன் புட்டிங் ரெடி ஆயிடுச்சு. இப்போ ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். புட்டிங் எவ்வளோ சூப்பராக வந்திருக்கு பாருங்கள். நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.